டேய் இது என்னோட பேண்ட்டு, கையெடு. ஓ இது ஓன் பேண்ட்டு மாதிரி தெரியுதா? அதான் இல்லை, இது என்னோட பேண்ட்டு. இந்த மாதிரி பிளாக் பேண்ட்டு உன்கிட்ட நிறையா இருக்கலாம். ஓ ஆனால் அது இது இல்லை. நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பிளாக் பேண்ட் நிறையவே இருக்குது. அதில் ஒன்று தான் இது. இதை தெரிஞ்சுதான் அம்மா கிட்ட காலையிலே ஏன் பீரோவிலேருந்து ஏன் பிளாக் பேண்ட் எடுத்து வெளியே சொன்னேன். அண்ணா நான் நேற்றே அப்பா கிட்ட ஃபங்க்ஷன் போகிறேன், அதனால் என்னோடய பிளாக் பேண்ட் எடுத்து அயன் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ பாரு அயன் பண்ணியிருக்கு. சொன்னால் புரிஞ்சுக்கோ, இது ஏன் பிளாக் பேண்ட்டு. அதே தான் நானும் சொல்கிறேன், இது என்னோடய பேண்ட்டு. இந்த பேண்ட்டு ஒன்றுதான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அந்த பேனல் லெஃப்ட் சைடு பாக்கெட்டில் பஸ் டிக்கெட் இருக்கும். என்னது பஸ் டிக்கெட்டா? சரி, இந்த பேண்ட் உள்ள சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அந்த பேண்ட்டு ரைட் சைடில் மூவி டிக்கெட் இருக்கும் பாரு. காட்டு காட்டு. ரொம்ப சிரிக்காத. அந்த பேண்ட்டோட பெல்ட் போகிற பபுள்ஸ் மொத்தம் 6 இருக்கும். என்னது 6? ஷிட், இதெல்லாம் காமன். இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் பாரு. அந்த பேண்ட்டில் ஜிப்பு போட தான் முடியும், திரும்ப கட்ட முடியாது. அது எப்படி? எல்லா பேண்ட்டும் போடலாமே. காட்டு. சரி, அந்த பேண்ட்டை வெறுங்க அதை போட முடியாது, சவுத்தால் போட்டு தான் போட முடியும். என்னடா காலை போல? வேற ட்ரை பண்ணி பாரு. ஒரு வேளை ஜவுத்தால் போட்டால் போயிடுமோ? என்ன போயிடுச்சு? இந்த வாட்டி கண்டிப்பாக மாட்டிப்பான். அந்த பேண்ட்டுக்கு 2 கொக்கி இருக்கும். குட்ரா குட்டி கொஞ்சம். அந்த ஃபேன் டிக்கில் ஒயிட் கலர் ஸ்டாப் இருக்கும். அது டிக்கில் ஒயிட் கலர் ஸ்டிப்பா? இருக்கா? இருக்கு. அந்த பேண்ட்டு ஜிப்பு கீழே ஒரு நூல் இருக்கும். பாருடி பாரு. காட்டு. நான் அது போதும். அந்த பேண்ட் நீ போட்டால் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணுவேன். போதும் கண்டா. அந்த பேண்ட்டை நீ போட்டால் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஸ்டெப் வரும். ரோபோட்டா 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 ஜூம் ஜூம் ரோபோட்டா 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 டன் 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 டை. என்ன வந்துதா? ஆமாண்டா, அந்த பேண்ட் நீ போடலனா உனக்கு கீழே எதுவும் போடாத மாதிரி இருக்கும். ஆமாண்டா. என்னோட சிங்கப்பத்திர இப்போ பாரு. அந்த பேண்ட்டு பிளாக் கலரில் இருக்கும். குடு கிளம்பி. லெட்ஸ் ஃபினிஷ் தி கேம். அந்த பேண்ட் மொத்தம் 4 பாக்கெட் இருக்கும். 1 2 3 4 போதும். இதுக்கப்புறம் பேச்சு இல்லை, வீச்சு தான். இது ஏன் பேண்ட்டுடா? இது ஏன் பேண்ட்ரா? இந்த பேண்ட் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுமா? எவ்வளோ மாட்டோம், எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த பேண்ட் தானே போட்டு போவேன். யார் கூட வெளில போகும்போது அந்த பேண்ட் தான் போட்டுன்னு போவேன். அந்த பேண்ட்டை போட்டால் தானே எல்லாரும் மதிப்பாங்க. அந்த பேண்ட்டு போட்டால் தானே எல்லா பொண்ணும் என்ன சைட் அடிக்கும். எனக்கு நல்லா சட்டிக்கும். அந்த பேண்ட் தானே கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த பேண்ட்டு தான் ஃபிட்டாக இருக்கும். அம்மா டேய் தம்பி, அண்ணா நல்லா தான்டா இருக்கு வேட்டி சட்டை உனக்கு. நல்லா தானே இது? சரி வா போகலாம். தம்பி நவுரு. என்ன பார்க்குறான் அண்ணா? அந்த ஷூ நீ போட்டு போனா? அதை நீ போட்டுக்கடா. அண்ணியை பார்க்க போற, நீ போட்டு போன. வெளியே ஃபங்க்ஷன் போற, நீ போட்டு போனா நல்லா இருக்கும். நீ போட்டு போ. நான் சொல்றேன்ல, நீ போட்டு போ. நான் சொல்றேன்ல, நீ போட்டு போட. ஏன் நீ சொன்னா கேட்கணுமா? நான் சொன்னா கேட்க முடியாது. கேட்க முடியாது. கேட்டுதான் ஆகணும். கேட்க முடியாது. கேட்டுதான் ஆகணும். கேட்க முடியாது. நான் சொன்னா கேட்டுதான்டா ஆகணும். கேட்க முடியாது. கேட்டுதான்டா ஆகணும். கேட்க முடியாது.
பாத்தியாடா என் தம்பிகளை? அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா தம்பிங்க உயிரை கொடுக்கணும்டா. தம்பிகளை எதிர்த்து ஒரு படைய வந்தாலும் அண்ணனார முன்னாடி நிக்கணும்டா. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பார்க்கணும்டா. அதுதான்டா அண்ணன் தம்பி உறவுங்கிறது. என் பேரு ஒத்த உயிரை காட்டி